கோரிக்காகத்துக்கு அந்த காட்டுல வாழ்ந்து வந்த சோனா குருவியை எப்பவுமே பிடிக்காது. சோனாவுக்கு ஏதாவது இடைஞ்சல் பண்றதுல கோரிக்காகத்துக்கு அவ்வளவு சந்தோஷம். ஒரு நாள் சாயங்காலம் காலுக்காகவும் கோரிக்காகவும் ஒரு மரத்தடியில உட்கார்ந்து இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க. கோரி, மழைக்காலம் வரப்போகுது. ஆனா நாம இன்னும் விறகுகளை எடுத்துக்கிட்டு வந்து வீட்டுல சேர்க்கவே இல்லை. இப்படியே இருந்தோம்னா மழை காலத்துல உணவு சமைக்கிறதுக்கு ரொம்பவும் கஷ்டப்படணும். காலுஜி, கொஞ்சம் பொறுமையா இருங்க. சோனா குருவி வரட்டும். இந்த காட்டுல காஞ்ச மரம் எங்க இருக்குன்னு கண்டிப்பா அதுக்கு தெரிஞ்சிருக்கும். அத மட்டும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா அங்கேயும் எங்கேயும் அலைய வேண்டாம். நேரா போய் அந்த மரத்தை வெட்டி வீட்டுக்கு கொண்டு போயிடலாம். இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கப்ப சோனா குருவி அங்க வந்துச்சு. என்ன சோனா, மழைக்காலம் வரப்போகுது. வீட்டுக்கு தேவையான விறகையெல்லாம் வெட்டி கொண்டு போய் சேர்த்துட்டியா என்ன? இல்ல கோரி அக்கா, நம்ம காட்டோட தெற்கு பக்கம் ஒரு அரச மரம் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துல ஒரு பட்டு போன மரத்தை இப்பதான் பார்த்தேன். நாளைக்கு அந்த மரத்தை தான் வெட்டி வீட்டுக்கு எடுத்துட்டு வரலான்னு இருக்கேன். இப்படி சொல்லிட்டு சோனா தன்னோட வீட்டுக்கு போச்சு. பாத்தீங்களா காலுஜி, நம்ம வேலை ரொம்பவும் சிம்பிளா முடிஞ்சு போயிடுச்சு. வாங்க சீக்கிரமா வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு படுப்போம். காலையில நேரத்தோட எழுந்திருச்சு அந்த மரத்தை வெட்டி கொண்டு வந்து நம்ம வீட்டுல வச்சுக்கணும். இப்படி பேசிக்கிட்ட காங்கள் 2 பேரும் தங்களோட வீட்டுக்கு பறந்து போனாங்க. மறுநாள் காலையில பொழுது விடியறதுக்கு முன்னாடியே காலுக்காகவும் கோரிக்காகவும் கோடாரி எடுத்துக்கிட்டு சோனா குருவி சொன்ன இடத்துக்கு பறந்து போனாங்க. காலுஜி, சோனா சொன்னது இந்த மரம் தான். சீக்கிரமா இந்த மரத்தை வெட்ட ஆரம்பிங்க. சோனா வர்றதுக்கு முன்னாடி நாம இந்த இடத்தை விட்டு கிளம்பி ஆகணும். பிறகு காலுக்காக அந்த மரத்தை வேக வேகமா வெட்ட ஆரம்பிச்சது. இப்படி வெட்டி முடிச்சதும் அந்த மரத்துண்டுகளை எடுத்துக்கிட்டு காலுக்காகவும் கோரிக்காகவும் தங்களோட வீட்டுக்கு பறந்து போனாங்க. பியூட்டி, நீ வீட்லயே பத்திரமா இரு. அம்மா காட்டுக்குள்ள போய் வீட்டுக்கு தேவையான விறகுகளை வெட்டி எடுத்துட்டு வர. பிறகு கோடாரியை எடுத்துக்கிட்டு அந்த இடத்துக்கு பறந்து போன சோனா குருவி அந்த இடத்துல மரம் இல்லாத பார்த்துட்டு அதிர்ச்சி ஆயிடுச்சு. அந்த பட்டு போன மரத்தை நேத்து நான் இந்த இடத்துலதான் பார்த்தேன். ஆனா இப்ப அது இல்ல. யாரோ எனக்கு முன்னாடி அந்த மரத்தை வந்து வெட்டி எடுத்துட்டு போயிட்டாங்க போல இருக்கு. இந்த காட்டுல உள்ள எல்லாரும் வீட்டுக்கு தேவையான விறகுகளை கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. நான் மட்டும்தான் இன்னும் சேர்க்காம இருக்கேன். இப்படி நினைச்ச சோனா குருவி ரொம்பவும் வருத்தப்பட்டது. இதே சமயம் காலுக்காகவும் கோரிக்காகவும் வீட்டுல ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. ஒரு நாள் சாயங்காலம் கோரிக்காக உணவு தேட போன சோனா குருவியை எதிர்பார்த்து உட்கார்ந்துருந்தது. கொஞ்ச நேரம் கழிச்சு வீட்டுக்கு திரும்பி வந்த சோனா குருவிய வழிமறிச்சு கோரிக்காவை எப்படி பேச ஆரம்பிச்சது. சோனா, இன்னைக்கு உணவு தேட போன எனக்கு எந்த உணவுமே கிடைக்கல. ஆமா கோரி அக்கா, வர வர நம்ம காட்டுல உணவு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. காலையில இருந்து பறந்து பறந்து தெரிஞ்சு எனக்கு கடைசியா இந்த தானியங்கள் மட்டும்தான் கிடைச்சது. இன்னைக்கு பொழுது இப்படி போயிடுச்சு. நாளைக்கு என்ன செய்ய போறேன்னு எனக்கு தெரியல. கோரி அக்கா, நான் வர வழியில மனிதர்களோட வயல்ல கேரட் அறுவடை பண்ணிக்கிட்டு இருக்கத பார்த்தேன். எப்படி இருந்தாலும் கேரட்டோட உடஞ்சு போன துண்டுகள் நாளைக்கு அந்த வயல்ல எப்படியும் கிடைக்கும். நான் அங்கதான் போலான்னு இருக்கேன். நீங்களும் அங்க வந்துருங்க. இப்படி சொல்லிட்டு சோனா குருவி தன்னுடைய வீட்டுக்கு பறந்து போச்சு. பிறகு மறுநாள் காலையில கோரிக்காகவும் காலுக்காகவும் வழக்கம் போல பொழுது விடியறதுக்கு முன்னாடியே அந்த வயலுக்கு போய் சேர்ந்துட்டாங்க. அங்க இருந்து கேரட் துண்டுகள் எல்லாத்தையும் 2 கூடையில நிரப்பிக்கிட்டு தங்களோட வீட்டுக்கு வந்துட்டாங்க. பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த வயலுக்கு போன சோனா குருவி ஒரு துண்டு கேரட் கூட அங்க இல்லாத பார்த்துட்டு ரொம்பவும் சோகமாயிடுச்சு. எனக்கு கொஞ்சம் கூட ராசே இல்ல போல இருக்கு. எந்த இடத்துக்கு போனாலும் வெறும் கையோட தான் வீட்டுக்கு திரும்பி போக வேண்டி இருக்கு. காலுஜி, இந்நேரம் சோனா அந்த வயலுக்கு போயிருக்கும். ஆமா ஆமா, அந்த வயல்ல ஒரு துண்டு கேரட் கூட இல்லாததை பார்த்துட்டு இந்நேரம் அழுதுகிட்டு உக்காந்துருக்கோம். ஒரு நாள் உணவு தேட போன சோனா குருவி திரும்பி வரப்ப கோரிக்காவத்தோட வீட்டுக்கு போச்சு. கோரி அக்கா, நான் வர வழியில ஒரு வயல்ல மனிதர்கள் கோதுமை அறுவடை பண்ணிக்கிட்டு இருக்கத பார்த்தேன். நாளைக்கு எப்படி இருந்தாலும் அங்க நிறைய கோதுமைகள் இறஞ்சி கிடக்கும். நாளைக்கு காலையில நான் போறப்ப நீங்களும் என் கூட வாங்க. தன்னோட மனசுல எந்த வஞ்சகமும் இல்லாத சோனா குருவி கோரிக்காவத்துக்கிட்ட இப்படி உண்மையை சொல்லுச்சு. உடனே கோரிக்காவத்தோட கெட்ட எண்ணம் கொண்ட புத்தி வேற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சது. சோனா, நீ சொன்ன அந்த இடத்துக்கு நாளைக்கு காலையில நம்ம போனா மனிதர்கள் எப்படியும் அந்த வயல்ல இருப்பாங்க. அதனால நம்ம சாயங்காலமா போவோம். அப்புறம் நீ அங்க போறப்ப மறக்காம என்னையும் வந்து அழைச்சுக்கிட்டு போ.
கோரிக்காகத்தோட மனசுல இருக்கிற வஞ்சக எண்ணத்தை புரிஞ்சுக்க முடியாத சோனா பிறகு தன்னோட வீட்டுக்கு போயிடுச்சு. கழுச்சி, நீங்க என்ன பண்றீங்க? காலையிலேயே பக்கத்து காட்டுக்கு போய் எங்க அம்மா, என்னோட தம்பிங்க எல்லாரையும் அழைச்சிக்கிட்டு வந்துருங்க. அவங்களுக்கு எல்லாம் ஒரு முக்கியமான வேலை இருக்கு. பிறகு மறுநாள் காலையில பக்கத்து காட்டுக்கு போன காலுக்காகவும் கோரிக்காக சொன்ன மாதிரியே எல்லாரையும் அழைச்சிக்கிட்டு வந்தது. சோனா குருவி சொன்ன அந்த வயல்ல சிந்தி கிடந்த எல்லா கோதுமை பயிரையும் கூடையில சேகரிச்சுக்கிட்ட எல்லாரும் பிறகு கோரிக்காக வீட்டை நோக்கி பறந்து போயிட்டாங்க. அன்னைக்கு சாயங்காலம் ஆச்சு. பியூட்டி, இன்னைக்கு நீயும் கூட எடுத்துக்கிட்டு என் கூட வா, நாம போய் கோரிக்காக வேற அழைச்சிட்டு போகணும். பிறகு கூட எடுத்துக்கிட்டு சோனா குருவி பியூட்டி 2 பேரும் கோரிக்காகத்தோட வீட்டை நோக்கி பறக்க ஆரம்பிச்சாங்க. கோரிக்காக வீட்டுக்கு போய் சேர்ந்த சோனா குருவி வீட்டுக்குள்ள தட்ட ஆரம்பிச்சது. வீட்டுக்குள்ள தூங்கிட்டு இருந்த கோரிக்காவும் எழுந்திரிச்சு வெளியில வந்தது. கோரியக்கா, சாயங்காலம் ஆயிடுச்சு, சீக்கிரம் கிளம்பி வாங்க. சோனா, நான் வரல, எனக்கு தூக்கமா வருது, நீ மட்டும் போயிட்டு வா. கோரியாக்கா, மழை காலத்துக்காக நாங்க தானியங்களை சேர்த்தாகணும், அது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? இங்க பாரு சோனா, எங்க வீட்டுல தேவையான அளவுக்கு தானியங்கள் இருக்கு. அதனால என்ன பத்தி நீ கவலைப்படாத. உனக்கு தேவையான தானியங்களை நீ போய் எடுத்துக்கிட்டு வந்துரு. கோரிக்காக இப்படி சொன்ன உடனே சோனா குருவி பியூட்டியை கூப்பிட்டுக்கிட்டு அந்த கோதுமை வயலை நோக்கி பறந்து போச்சு. இப்படி பறந்து போன இவங்க அந்த வயலுக்கு போய் சேர்ந்தப்ப அவங்க ஒரே ஒரு தானியம் கூட இவங்களுக்கு கிடைக்கல. அதை பார்த்து சோனா குருவி அழ ஆரம்பிச்சது. நேத்து இந்த இடத்துல எவ்வளவு தானியங்கள் இறஞ்சி கிடந்தது, ஆனா இன்னைக்கு ஒண்ணு கூட இல்ல. அம்மா, நாம சாயங்காலம் வந்தது தப்பு. காலையிலேயே வந்திருக்கணும். மற்ற பறவைகள் எல்லாம் காலையிலேயே வந்து இங்க இருந்து தானியங்களை எடுத்துக்கிட்டு போயிருப்பாங்க. பிறகு சோனா குருவியும் பியூட்டியும் காலி கூடையை தூக்கிட்டு தங்களோட வீட்டை நோக்கி பறந்து போனாங்க. ஒரு நாள் இந்த காட்டுல இருந்த ஒரு சின்ன குகைக்கு பக்கத்துல உட்காந்து காலுக்காகவும் கோரிக்காகவும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப அந்த குகைக்குள்ள இருந்து ஒரு பாம்பு இவங்களை நோக்கி வேகமா வந்துச்சு. அதை பார்த்து இவங்க 2 பேரும் பயந்து போயிட்டாங்க. கழுச்சி, பாம்பு, சீக்கிரம் கிளம்புங்க. பாம்பை பார்த்த இவங்க 2 பேரும் அலறிய அடிச்சுக்கிட்டு அங்க இருந்து கிளம்பி பறந்து போனாங்க. ரொம்ப தூரம் போனதுக்கு அப்புறம் ஒரு மரத்துல உட்காந்து இப்படி பேச ஆரம்பிச்சாங்க. காலுஜி, நாம பயந்த மாதிரியே இந்த சோனா குருவியையும் இந்த குகைக்கு அனுப்பி நாம பயமுறுத்தி ஆகணும். கோரி, நீ நினைச்சா எதையும் சாதிக்கலாம். இப்பவே போய் அதுக்கான ஏற்பாட்டை பண்ண ஆரம்பிக்கிறேன். இப்படி சொன்ன கோரிக்காகவும் பிறகு சோனா குருவி வீட்டுக்கு பறந்து போச்சு. சோனா, சோனா, நம்ம காட்டோட கடைசி பகுதியில ஒரு சின்னதா குகை இருக்குல்ல, அந்த குகைக்குள்ள நிறைய தானியங்கள் இறஞ்சி கிடக்கு. அது மட்டும் இல்ல, அங்க இனிப்பான பழங்களும் இருக்கு. அப்படியா கோரியாக்கா, கொஞ்சம் இருங்க, கூடை எடுத்துட்டு உங்க கூடவே நானும் வரேன். இல்ல சோனா, நான் வரல. நான் வேணுங்கிற அளவுக்கு தானியங்களை எடுத்துக்கிட்டு வந்துட்டேன். நீ போய் உனக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டு வா. இப்படி சொல்லிட்டு கோரிக்காக தன்னோட வீட்டுக்கு பறந்து போயிடுச்சு. பிறகு சோனா குருவி கூடையை தூக்கிட்டு அந்த குகையை நோக்கி பறந்து போச்சு. இப்படி போன சோனா குருவி அந்த குகையோட வாசல்ல போய் உட்கார்ந்தது. அந்த சமயத்துல அவங்க யாருமே இல்ல. பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு பாம்பு ஒண்ணு அழுதுகிட்டே வெளியில வந்துச்சு. பாம்பு பார்த்த சோனா குருவி பயந்து போய் அந்த இடத்தை விட்டு பறந்து போக பார்த்தது. குருவி, ஓடாத, நில்லு, எனக்கு ஒரு உதவி செஞ்சுட்டு போ. உதவியா? உனக்கா? என்கிட்ட இருந்து உனக்கு என்ன உதவி தேவைப்படுது? என் உடம்புல ஒரு முள்ளு குத்தி இருக்கு, தயவு செய்து அதை எடுத்து விடு. பாம்பு இப்படி சொன்ன உடனே சோனா குருவி அந்த பாம்போட உடம்புல இருந்த முள்ள மெதுவா எடுத்து விட்டது. குருவி, இந்த முள்ளு என்னோட உடம்புல குத்தி 1 வாரம் ஆகுது. 1 வாரமா ரொம்பவும் கஷ்டப்பட்டேன். இன்னைக்குதான் உன்னால அந்த வழியில இருந்து விடுதலை கிடைச்சது. ஆமா, நீ எதுக்காக இந்த பக்கம் வந்த? இந்த குகையில நிறைய தானியங்கள் இறஞ்சி கிடக்குன்னு என்னோட தோழி சொன்னாங்க, அதை நம்பிதான் இங்க வந்தேன். உன்னோட தோழி உன்கிட்ட பொய் சொல்லி இருக்காங்க. அந்த தோழி உன்னை ஏதோ ஆபத்துல மாட்டி விட திட்டம் தீட்டி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் அந்த தோழி கிட்ட ஜாக்கிரதையா பழகு. அப்புறம் ஒரு விஷயம், எனக்கு உதவி செஞ்ச உனக்கு நானும் ஒரு உதவி செய்ய போறேன். இந்த குகையோட கடைசி பகுதியில போய் பார். அங்க நிறைய வைரங்களும் ரத்தனங்களும் குவிஞ்சு கிடக்கும். இந்த குகையில காலங்காலமா
நாகங்கள் வாழ்றதால யாருமே இந்த பக்கம் வர்றதில்ல. தயவு செய்து நீ குகைக்குள்ள போய் உனக்கு தேவையான தங்கங்களையும் வைரங்களையும் எடுத்துக்கிட்டு போ. அந்த பாம்பு இப்படி சொன்னதும் சோனா குருவி அந்த குகையோட கடைசியில போய் பார்த்தது. அவ போன சோனா குருவிக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. ஏன்னா அவ்வளவு தங்க நாணயங்களையும் வைரங்களையும் அது இதுவரைக்கும் பார்த்ததே இல்ல. பிறகு அதுல இருந்து தனக்கு தேவையானதை மூட்டை கட்டி எடுத்துக்கிட்ட சோனா குருவி அந்த பாம்புக்கு நன்றி சொல்லிட்டு குகையை விட்டு வெளியில வந்து தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. இப்படி போற வழியில கோரிக்காக சோனா குருவிய சந்திச்சது. சோனா, இந்த மூட்டையில என்ன இருக்கு? கோரியக்கா, நீங்க என்ன தீய எண்ணத்தோட அந்த பாம்பு வாழற குகைக்கு அனுப்பி வச்சீங்க. ஆனா நடந்தது எல்லாமே எனக்கு சாதகமா மாறிடுச்சு. அந்த பாம்பு அந்த குகையில இருந்த தங்கங்களையும் வைரங்களையும் எனக்கு கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்ல, இனிமே உங்ககிட்ட ரொம்பவும் ஜாக்கிரதையா பழகணும்னு சொல்லி அனுப்பியிருக்கு. இப்படி சொன்ன குருவி பிறகு அந்த மூட்டையை தூக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. இப்படிதாங்க நம்ம நல்லவங்களை கெடுக்கிறதுக்கு முயற்சி பண்றப்ப எல்லாம் நல்லவங்க தோத்து போன மாதிரி இருக்கும். ஆனா கடைசியா தான் தெரியும் தோத்து போனது நல்லவங்க இல்ல, அவங்களுக்கு கெடுதல் பண்ண முயற்சி பண்ணன நாம தான் தோத்து போயிருக்கோம்னு. ஒரு நாள் காலையிலேயே சோனா குருவியும் புறாவும் உணவு தேட பறந்து போனாங்க. இப்படி பறந்து போன இவங்க ரொம்ப நேரம் அலைஞ்சு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு இடத்துல கொஞ்சம் திராட்சை பழங்கள் இருக்கிறத பார்த்துட்டு அங்க போனாங்க. அந்த திராட்சை கொடியில சில இடங்கள்ல திராட்சை பழங்கள் கொத்து கொத்தா காய்ச்சிருந்தது. அத பார்த்து ரெண்டு பேருமே சந்தோஷப்பட்டாங்க. புறாண்ணா, இன்னைக்கு நமக்கு திராட்சை பழங்கள் கிடைக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. நான் கூட இன்னைக்கு தானியங்கள் கிடைச்சா போதும்னு நினைச்சேன். ஆனா ருசியான திராட்சை பழங்கள் கிடைச்சிடுச்சு. பிறகு சோனா குருவியும் புறாவும் கொஞ்சம் திராட்சை பழங்கள் எடுத்துக்கிட்டு தங்களுடைய வீட்டுக்கு திரும்பி வந்தாங்க. இப்படி இவங்க திரும்பி வரப்ப சோனா குருவி வீட்டு பக்கத்துல இருந்து கழுகு ஒண்ணு பறந்து வரத கவனிச்சாங்க. சோனா, உன் வீட்டு பக்கத்துல இருந்து கழுகு ஒண்ணு பறந்து போகுது. ஆமாம் புறாண்ணா, நானும் அந்த கழுக பார்த்தேன். பிறகு சோனா குருவி தன்னோட வீட்டை நோக்கி ரொம்பவும் வேகமா பறக்க ஆரம்பிச்சது. இப்படி பறந்து வந்த சோனா குருவியும் புறாவும் சீக்கிரமாவே சோனா குருவியோட வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தப்ப பியூட்டி தன்னோட வீட்டு வாசல்ல ரத்த காயங்களோட கிடந்தது. பியூட்டி, பியூட்டி, என்னாச்சு உனக்கு? அம்மா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஒரு கழுகு வந்து என்ன கொன்னு தின்ன முயற்சி பண்ணுச்சு. நானும் எவ்வளவோ தடுத்து போராடினேன், என்னால முடியல. கடைசியா அந்த கழுகு என்ன கொல்ல போற நேரத்துல சில பறவைகள் இந்த பக்கமா பறந்து போனாங்க. அவங்க வர சத்தத்தை கேட்ட கழுகு என்னை விட்டுட்டு அப்படியே பறந்து போயிடுச்சு. சோனா, பேசுனது போதும். பியூட்டியோட ரெக்கையில இருக்க காயத்துக்கு மருந்து போட்டு விடு. பிறகு சோனா குருவி பியூட்டியோட காயங்களுக்கு மருந்து போட்டு விடுச்சு. புறாண்ணா, வர வர இந்த கழுகோட அநியாயம் தாங்க முடியல. இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டி ஆகணும். சோனா, இந்த கழுகு மட்டும் இல்ல, நம்ம காட்டுக்கு வடக்கு பக்கம் ஒரு பருந்து ஒண்ணு வாழ்ந்து வருது. அதுவும் பறவை குழந்தைங்களை பார்த்தா உயிரோட விடுறதே இல்ல. அந்த பருந்தையும் அந்த கழுகையும் நம்ம காட்டை விட்டு ஒழிச்சாதான் நாமளும் நம்ம குழந்தைங்களும் நிம்மதியா வாழ முடியும். புறாண்ணா, நம்மளால அந்த பருந்தையும் இந்த கழுகையும் ஒழிக்க முடியுமா? சோனா, நம்ம 2 பேரால முடியாது. இந்த காட்டுல உள்ள எல்லா பறவைகளும் ஒண்ணு சேர்ந்தா கண்டிப்பா முடியும். சரி வாங்க, நாம இப்போ போய் ரீட்டா கிளிய பார்த்துட்டு வருவோம். இப்படி பேசிக்கிட்டு இவங்க 2 பேரும் பிறகு ரீட்டா கிளிய பார்க்க போனாங்க. ரீட்டா, நாம எந்த வகையிலயாவது அந்த பருந்தையும் கழுகையும் நம்ம காட்டை விட்டு ஒழிச்சே ஆகணும். அப்பதான் நாம எல்லாம் பாதுகாப்பா இருக்க முடியும். ஆமா ரீட்டா, இல்லன்னா அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து இந்த காட்டுல உள்ள நம்மள மாதிரி பறவை இனங்களையே அழிச்சிடுவாங்க. புறா, நீ ஏன் சொல்ற நாமெல்லாம் சின்ன பறவை இனங்கள்னு? அப்புறம் எப்படி நம்மளால அவ்வளவு பெரிய பறவைகள் கூட சண்டை போட முடியும்? ரீட்டா, நம்மெல்லாம் இப்படி பயந்துகிட்டே இருந்தா நம்மளால 1 மணி நேரம் கூட நிம்மதியா வாழ முடியாது. எப்பவும் அந்த பறவைகளுக்கு பயந்துகிட்டே இருக்கணும். அது ரொம்ப கஷ்டம், வேற வழியே இல்ல. நம்ம பயந்துதான் வாழ்ந்தாகணும். நீங்க சொல்ற மாதிரி அந்த பருந்து கூடவோ கழுகு கூடவோ என்னால சண்டை போட முடியாது. இப்படி சொல்லிட்டு ரீட்டா கிளி வீட்டுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிச்சு. சோனா, இந்த கிளி கிட்ட நாம வந்திருக்கவே கூடாது. சரி வா, ரோனி குருவி கிட்ட போவோம். பிறகு சோனா குருவியும் புறாவும் ரோனி குருவி வீட்டு நோக்கி பறக்க ஆரம்பிச்சாங்க.
இப்படி ரோனிக்குருவி வீட்டுக்கு போன இவங்க நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க. இங்க பாருங்க, நான் சொல்றத கேளுங்க. அந்த பருந்தையும் கழுதையும் நாம எதிர்க்க நினைக்கிறது முட்டாள்தனம். என்ன கேட்டா நாம தான் பாதுகாப்பா இருந்துக்கணும். அதை விட்டுட்டு அவங்கள சண்டை போட்டு அழிக்கணும்னு நினைச்சா கடைசியா நாம தான் அழிஞ்சு போவோம். இங்க பாரு ரோனி, இந்த மாதிரி நம்பிக்கை இல்லாம பேசாத. நாம எல்லாம் ஒத்துமையா இருந்தா கண்டிப்பா அந்த கழுகையும் பருந்தையும் நம்மளால அழிக்க முடியும். இங்க பாருங்க, என் மனசுல பட்டதை சொல்லிட்டேன். இதுக்கப்புறமும் சொன்னதையும் சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு. இப்படி சொல்லிட்டு ரோனிக்குருவியும் ரீட்டா கிளி மாதிரியே வீட்டுக்குள்ள போய் கதவை சாத்துக்குச்சு. புறாண்ணா, நம்ம 2 பேரை தவிர வேற யாருமே அந்த பருந்தையும் கழுங்கையும் ஒழிக்கணும்னு நினைக்கவே இல்லை. சோனா, அதுக்காக நாமளும் இவங்கள மாதிரி கோழைகளா இருந்துடக்கூடாது. ஏதாவது செஞ்சே ஆகணும். புறாண்ணா, நாம யோசிப்போம், எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் அதுல இருந்து வெளியே வரதுக்கான வழி கண்டிப்பா இருக்கும். பிறகு புறாவும் சோனா குருவியும் கொஞ்ச நேரம் யோசிச்சாங்க. சோனா, எனக்கு ஒரு யோசனை தோணுது. நாம அதுபடி நடந்தா அந்த பருந்தையும் கழுகையும் கண்டிப்பா கொல்ல முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. புறாண்ணா, நீங்க முதல்ல அந்த யோசனைய சொல்லுங்க. அவங்க 2 பேரையும் கொல்ல முடியுமா முடியாதான்னு நான் சொல்றேன். பிறகு புறா தன்னுடைய யோசனைய சோனா குருவிட தெளிவா எடுத்து சொல்லுச்சு. புறாண்ணா, எனக்கு நம்பிக்கை வந்துடுச்சு. அந்த பருந்தையும் கழுதையும் கண்டிப்பா ஒழிக்க முடியும்னு எனக்கு நம்பிக்கை வந்துடுச்சு. வாங்க இப்பவே போய் பருந்த பார்த்து பேசிட்டு வருவோம். இப்படி பேசிக்கிட்ட இவங்க பிறகு பருந்த பாக்குறதுக்காக அது வசிக்கிற மலை பகுதிக்கு பறந்து போனாங்க. ஏய் புறா, குருவி, உங்க 2 பேருக்கும் உயிர் மேல ஆசை இல்லைன்னு நினைக்கிறேன். அதனாலதான் என்ன தேடி நான் வசிக்கிற இடத்துக்கே வந்திருக்கீங்க. இங்க பாரு பருந்தே, எங்களோட உயிர் போறது இருக்கட்டும், நீ முதல்ல உன்னோட உயிரை காப்பாத்திக்க. முட்டாள்களே, சின்ன பறவைகளான நீங்க என்ன கொல்ல போறீங்களா? இதோ இப்பவே உங்க 2 பேரையும் புடிச்சு கொன்னு தின்னுடுறேன். ஏ பருந்தே, உன்னை கொல்ல போறது நாங்க கிடையாது. நாங்க ஆசைப்பட்டாலும் உன்னை கொல்ல முடியாது, அது எங்களுக்கும் தெரியும். அப்படின்னா என்ன கொல்ல போறது யாரு? இந்த காட்டோட தெற்கு பக்கம் இருக்கே ஒரு கழுகு, அந்த கழுகு தான் உன்னை கொல்ல போகுது. இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள அந்த கழுகு நீ உன் தலைவனா ஏத்துக்கணுமா? அப்படி ஏத்துக்கலன்னா? அப்படி ஏத்துக்கலன்னா இந்த காட்டுக்கு நடுவுல இருக்கிற மைதானத்துக்கு இன்னைக்கு சாயங்காலம் அந்த கழுகு வர்றதா சொல்லிருக்கு. அப்ப நீயும் அந்த மைதானத்துக்கு போய் அந்த கழுக சண்டை போட்டு ஜெயிச்சிட்டீன்னா அந்த கழுகு உன்னை தன்னோட தலைவனா ஏத்துக்கிறதாவும் சொல்லிடுச்சு. அப்படியா? நான் வாழற இந்த காட்டுலயே இன்னொரு கழுகு வாழறது இத்தனை நாளா எனக்கும் கொஞ்சம் நெருடலா தான் இருந்தது. இந்த காட்டுக்கு நான் தான் தலைவன்னு நிரூபிக்க ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. இன்னைக்கே அந்த கழுகுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். சாயங்காலம் அந்த மைதானத்துக்கு போறேன். இந்த காட்டுக்கே நான் தான் தலைவன்னு காட்டுறேன். பிறகு புறாவும் சோனா குருவியும் அந்த கழுகு வாழ்ந்துகிட்டு இருக்க மலை பகுதிக்கு கிளம்பி போனாங்க. ஏய் கழுகே, உன்னோட நல்லதுக்காக தான் சொல்றோம். சீக்கிரமா இந்த காட்டை விட்டு வேற எங்கேயாவது ஓடி போயிடு, இல்லன்னா நீ உயிர் தப்பிக்க முடியாது. டேய் பைத்தியக்காரங்களா, யாருக்கிட்ட வந்து என்ன பேசுறீங்க? எனக்கு வர்ற ஆத்திரத்துல உங்க 2 பேரையும் ஒரே அடியில அடிச்சு கொன்னுடுவேன். இங்க பாரு கழுகு, நாங்க சொல்றத கோவப்படாம கேளு. இந்த காட்டோட வடக்கு பகுதியில ஒரு பருந்து வாழ்ந்து வருது. உனக்கும் தெரியும், அந்த பருந்துக்கு இப்ப இந்த காட்டுக்கு தலைவன் ஆகணும்னு ஆசை வந்துருச்சு. அதனால நீ இப்ப இந்த காட்டுல வாழறது அதுக்கு பிடிக்கல. அது மட்டுமே இந்த காட்டுக்கு தலைவனா இருக்கணும்னு ஆசைப்படுது. என்னது? எனக்கு ஒரு தலைவனா? நடக்கவே நடக்காது. என்னோட உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த காட்டுக்கு நான் தான் தலைவன். இங்க பாரு கழுகே, நீ என்ன வேணாலும் சொல்லிக்க, ஆனா தயவு செய்து நம்ம காட்டுல உள்ள மைதானத்துக்கு இன்னைக்கு சாயங்காலம் போயிடாத. ஏன்னா உன்னை கொல்றதுக்காக அந்த பருந்து இன்னைக்கு அங்க வர்றதா சொல்லிருக்கு. ஏய் புறா, இன்னைக்கு சாயங்காலம் நானும் அந்த மைதானத்துக்கு வரேன். அந்த பருந்துக்கு அங்கேயே ஒரு முடிவு கட்டி இந்த காட்டுக்கு தலைவன் நான் தான் நிரூபிக்கிறேன். அன்னைக்கு சாயங்காலம் ஆச்சு. புறாவும் சோனா குருவியும் சீக்கிரமாவே அந்த மைதானத்துக்கு போய் ஒரு மரத்துக்கு பின்னால மறைஞ்சு நின்றுகிட்டாங்க. அந்த சமயத்துல மழையும் பெய்ய ஆரம்பிச்சது. சோனா, என்ன இது? இந்த சமயத்துல மழை பெய்யுது. அவங்க 2 பேரும் சண்டை போட வருவாங்களா இல்லையா? புறாண்ணா, எனக்கும் அதுதான் சந்தேகமா இருக்கு. இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கப்ப பருந்து அந்த மைதானத்துல வந்து உட்காந்துடுச்சு.
எங்க எங்க அந்த கழுகு எனக்கு பயந்துகிட்டு இந்த காட்டை விட்டே ஓடிடுச்சா? பருந்து இப்படி பேசி முடிக்கிறதுக்குள்ள வேகமா பறந்து வந்த கழுகு பருந்து மேல பாஞ்சு அதை தாக்க ஆரம்பிச்சது. பருந்துக்கும் கழுகுக்கும் இடையில பயங்கரமா சண்டை நடந்தது. 2 பேரும் ரொம்பவும் ஆக்ரோஷமா தாக்கிக்கிட்டாங்க. என்னோட கண்ணை காயப்படுத்திட்ட இல்ல, உன்னோட ரெக்கையை இப்ப முறிக்கிறேன் பாரு. என்னோட ரெக்கையை முறிச்சிட்டு இல்ல, உன்னோட காலை உடைக்கிறேன் பாரு. இவங்களுக்குள்ள இப்படி நடந்த சண்டை கிட்டத்தட்ட 1/2 மணி நேரமா நடந்துகிட்டே இருந்தது. கடைசியா ஒரு வழியா 2 பேரும் தரையில விழுந்தாங்க. இப்படி விழுந்த பருந்து கொஞ்சம் கூட அசையவே இல்லை. ஏன்னா அது ஏற்கனவே இறந்து போயிருந்தது. ரத்த வெள்ளத்துல கீழே கிடந்த கழுகுக்கு 2 ரெக்கைகளும் முறிஞ்சு போயிருந்தது. ஒரு காலும் உடைஞ்சு போயிருந்தது. ஆனாலும் அதோட உடம்புல உயிர் இருந்தது. என்ன கொல்ல போறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்த அந்த பருந்த நான் கொன்னுட்டேன். இனிமே இந்த காட்டுக்கு நான் தான் தலைவன், நான் தான் ராஜா, நான் தான் தலைவன், நான் தான் ராஜா. இந்த சமயத்துல மறைஞ்சிருந்த இடத்துல இருந்து புறாவும் சோனாக்குருவும் அந்த கழுகு கிட்ட போனாங்க. இங்க பாரு கழுகே, உனக்கு 2 ரெக்கையும் இல்ல, ஒரு காலும் இல்ல. மிஞ்சி போனா இன்னும் 1/2 நாள் கூட நீ உயிரோட இருக்க மாட்ட. இந்த நிலைமையில உனக்கு ராஜா பட்டம் கேக்குதா? ஏய் புறா, என்னையே எதிர்த்து பேசுற அளவுக்கு வந்துட்டியா? ஏய் கழுகு, நானும் புறானும் திட்டம் போட்டதான் உனக்கும் பருந்துக்கும் இடையில சண்டையை மூட்டி விட்டோம். நாங்க நினைச்ச மாதிரியே உங்க சண்டையில பருந்து செத்துருச்சு. நீ இன்னும் கொஞ்ச நேரத்துல சாக போற. இனிமே நாங்களும் இந்த காட்டுல உள்ள பறவைகளும் நீங்க எப்ப வருவீங்களோ நீங்க குழந்தைங்களை எப்ப தூக்கிட்டு போவீங்களோன்ற பயம் இல்லாம நிம்மதியா வாழ போறோம். அட பாவிகளா, உங்களோட புத்திசாலித்தனத்துக்கு முன்னால எங்களோட உடல் வலிமை தோத்து போயிடுச்சு. இப்படி சொன்ன கழுகு அப்படியே இறந்து போயிடுச்சு.